வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கான ரீடிங் தான் பார்க்க போகிறோம். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ரீடிங்னாலும் அதில் இணையிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இணையிறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பிக்ஸ் நான் எதுவும் கொடுக்கல உங்களுக்கு பைல் செலெக்ஷனுக்கு. 3 பைல் வச்சுருக்கேன். ஓகேவா? இதுக்கு நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பைல் வந்து 3, செகண்ட் ஒன்று 6, தேர்ட் ஒன்று 9. ஓகே, 3, 6, 9, 3, 6, 9. இதில் உங்களுக்கு எந்த நம்பர் ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். டைம் ஸ்டாம்பில் உங்களோட ரீடிங் இருக்கும், நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு 3. ஓகே, நம்ம 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங்கை நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். எப்படி இருக்கீங்க? நம்ம 3 செலக்ட் பண்ணவங்களே நல்லா இருக்கீங்களா? உங்களோட லவ் இது வந்து ஒரு சோல்மேட் லவ் தான். ஓகே, ட்வின் ஃப்ளேம் மாதிரி லவ் கிடையாது. ஆனால் இதில் என்ன சிறப்புனா, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கும்போது எவ்வளோ காயங்கள் ஏற்படும், அதே மாதிரி உங்களோட லவ்வில் ஒரு காயங்கள் ஏற்பட்டிருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு சான்சஸ் இல்லை, நிறைய சான்சஸ் இருக்குது. மாறி மாறி ட்ரிகர் பண்ணி விட்டுக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சிறுபிள்ளை காதல்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நீங்கள் அந்த 3 செலக்ட் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு உங்களோட ஏஜ் எப்படி இருக்குன்னா 20+லேருந்து 30+குள்ளே இருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ சின்ன பசங்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதிகமான காதல் நீங்கள் அவங்க மேலே வச்சுருப்பீங்க, இல்லை அவங்க உங்கள் மேலே வச்சுருப்பாங்க. அந்த அதிகமான காதலே அதிகமான பொசசிவ்னஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த பிரிவு ஏற்படுறதுக்கு ரீசன் என்னென்னா, சந்தேகமாக இருக்கலாம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால அந்த பிரிவு ஏற்பட்டிருக்கலாம். இவங்க நம்ம விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எப்போதுமே உங்கள் மனசுலையோ இல்லை அவங்க மனசுலையோ இருக்கக்கூடும். நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஸோ எனி டைம் வந்து உங்களோட பர்சன் வந்து உங்களை விட்டுட்டு போயிடுவாங்களான்ற ஒரு பயம் உங்களுக்கு தெரியாமையே உங்கள் மனசுக்குள்ளே ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்குது. அது இப்போ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் பேச்சு வாக்கில் கூட அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பீங்க, இல்லை அவங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா, ஏதாவது ஒரு ரீசனுக்காக நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா, அந்த மாதிரி டயலாக்ஸ் உங்கள் 2 பேருக்குள்ளே நீங்கள் பேசும்போது கான்வர்சேஷனில் வந்திருக்கும். ஸோ அது இன்னைக்கு பழிச்சிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? கண்மூடித்தனமான அன்பு அதுவும் இருக்குது. சின்ன குழந்தைங்க அப்படி காதலிச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி என் பென்சிலை எடுத்துட்டான், என் எரேசரை எடுத்துட்டான், அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ், நீ பார்க்கல, நீ பேசல, நீ கரெக்ட் டைமுக்கு வரேன்னு சொன்ன வரல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ், குட்டி குட்டி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்திருக்கும். அது ஒரு பெரிய விஷயமாயி இப்போ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி இந்த கார்ட்ஸில் வந்திருக்கு. குழந்தைகள் போடுற சண்டை மாதிரி. அதுக்கு தான் சொன்னேன் 20+லேருந்து 30+குள்ளே உங்களோட ஏஜ் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற எனர்ஜி ஒரு ஃபீமேல் எனர்ஜி தான். இப்போது ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அது உங்களோட அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஒரு நல்ல தோழியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் எனர்ஜி தான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துகிட்ருக்காங்க. மறுபடியும் ரீயூனியன் ஆக சான்சஸ் இருக்கான்னு கேட்டால் சான்சஸ் இருக்குது. ஆனால் 2 பேர் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது. ஓகேவா? இந்த சைட் 50% இங்கேயும் இருக்குது, 50% அங்கேயும் இருக்குது. ஸோ விட்டு கொடுக்குற மனப்பான்மை ரொம்ப அதிகமாக தேவை. ஒரு மெச்சூரிட்டியான காதல் அப்படின்னு பார்த்தா இந்த லவ்வில் அவ்வளோ மெச்சூரிட்டி தெரியல. அதுக்கு தான் நான் எடுத்தோன்னு சொன்னேன், சிறுபிள்ளைத்தனமான காதலாக இருக்குது. ஏன் சண்டை வருது, எதுக்கு சண்டை வருதுன்னு உங்கள் 2 பேருக்குமே தெரியாத மாதிரி சண்டை வருது. ஒரு புரிதல்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. பேஸ்மெண்ட் அதுவே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களோட லவ் இருக்குது. ஸோ 2 பேரும் இப்போது நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இந்த காதல் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் ஜாஸ்தி. சரியா? ஸோ உங்களை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட பர்சன், நீங்கள் இப்போ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்காக ரீடிங் பார்க்க வந்திருக்கீங்களா, அந்த பர்சனை பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த காதல் கை கூட சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கேட்டால் எஸ் இருக்குது. ஆனால் டைம்லாம் இங்கே காட்டல. ஓகேவா? ஸோ இந்த பிரிவுங்கிறது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசுனீங்கன்னா குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் 2 பேருமே ஒருத்தர் ட்ரிகர் பண்ணி விட்டுக்கிறீங்க, ஒருத்தர் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் புரிஞ்சிக்கல அப்படின்ற போது இன்னொருத்தர் விலகி போகிறாங்க. எப்படி நம்ம விரும்பி போனால் அவங்க விலகி போவாங்க, நீங்கள் விலகி வந்து அவங்க விரும்பி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேஸில் உங்களோட லவ் இருக்கலாம். அதுக்கு தான் சொன்னேன் ஃபஸ்ட்டே, இது சோல்மேட் லவ் தான். ஆனால் இது வந்து ட்வின் ஃப்ளேம் லவ் மாதிரி ஒரு மிரர் இமேஜ். 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கலாம், ஒரே மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஒரே பேட்டர்னில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க ஒரே பேட்டர்னில் இருந்தாங்கன்னா சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் பிரிஞ்சு இருக்கலாம். மறுபடியும் சேரணும்னா இந்த சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அகற்றிட்டாலே போதும். நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவங்க உங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அப்போ தான் இந்த லவ் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லைனா இப்படியே மன வருத்தத்திலே 2 பேரும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது பல் நம்பர் 3
நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களோட லவ் ஸ்டோரி வந்து இப்படி தான் அந்த கார்ட்ஸில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் அதுக்கு தான் சொன்னேன், இந்த ஃபீமேல் எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் அதை சப்போர்ட்டிவ் எனர்ஜியை எடுத்துக்கலாம். இல்லை இந்த ப்ரெசன்ட் டைமில் உங்களுக்கு இந்த இந்த லவ் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும், நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கூட பேசுகிறேன், அவங்க கூட சேர்றேன் அப்படின்னு இருக்கலாம். இல்லை அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்த பிறகு உங்ககிட்ட வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பீரியடில் வந்து நீங்கள் உங்களோட கோல்ஸ் என்ன அது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. சில பேர் சிங்கிள், எஸ், இன்னும் சில பேர் வந்து டைவர்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ சிங்கிளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க கூட ஒரு லவ்வில் இருக்கலாம். ஸோ உங்களோட பர்சன் உங்களை புரிஞ்சுப்பாங்களான்னு கேட்டால் புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் ரீயூனியன் ஆகும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆற போட்டிருக்காங்க. இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், அவசரமான முடிவுகள் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான உங்களோட பர்சனோட மைண்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸில் வந்த விஷயங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்குற அட்வைஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு இதில் சொன்னேன்ல, உங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸ் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் கவனம் செலுத்துங்க. இந்த லவ்னால நிறைய விஷயத்த நீங்கள் இழந்திருக்கீங்க, உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதே மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸில் வந்திருக்கு. ஸோ முதல்ல உங்களை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு முதல்ல உங்களை பிடிக்குதான்னு பாருங்கள். ஏன்னா சில நேரங்களில் நமக்கே நம்மளை பிடிக்காத போது எப்படி மற்றவங்களுக்கு பிடிக்கும்? ஸோ நீங்கள் ஃபுல்ஃபில்லாக உணர்ந்தீங்கன்னா, எஸ், பரிபூர்ணமாக உங்களை நீங்களே காதலிச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களை காதலிப்பாங்க. உங்களுக்கே பிடிக்கலன்னா மற்றவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? ஸோ பார்த்துக்கோங்க. உங்களோட கார்ட்ஸில் வந்ததை நான் சொல்லியிருக்கேன். நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். சில நேரங்களில் இது பொருந்தாமல் கூட போகலாம். ஓகேவா? ஸோ பொருந்துறதை எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. ஓகே, தேங்க்யூ, ஹாவ் எ கிரேட் டே, பாய். வணக்கம். நம்பர் 6 செலக்ட் பண்ணவங்களுக்கான நோ கான்டெக்ட் சிச்சுவேஷனுக்கான ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க? நம்பர் 6 செலக்ட் பண்ணவங்களே நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்கள் கார்ட்ஸும் நல்லா இருக்கு. ஓகேவா? இந்த கார்ட்ஸ் பார்த்தோன்னே தெரிகிற விஷயம், நீ பாதி நான் பாதி அப்படிங்கிற மாதிரி. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நோ கான்டெக்ட் சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் 2 பேருமே பாதி ரீசன். ஓகேவா? இந்த பிரிவுக்கான ரீசன். இதற்கு முன்னாடி நீங்கள் அவங்கக்கிட்ட நிறைய விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் தான், நான் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டேன், உனக்காக விட்டு கொடுத்தது போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிடிவாதம் உங்ககிட்ட இருக்குது. உங்களோட பர்சன் ஆல்ரெடி கொஞ்சம் ஈகோயிஸ்ட் பர்சனாக இருக்க சான்சஸ் இருக்குது. பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் அதை கையில் பிடிச்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிரிவுக்கான ரீசன் உங்கள் 2 பேர் சைடுமே இருக்குது அப்படிங்கிறது தான் கார்ட்ஸில் வந்த விஷயங்கள். நீங்கள் 2 பேரும் ஒரே தொழில் சார்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் கணவன் மனைவியாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் கணவன் மனைவியாக போகிறாங்க, எல்லாமே நிச்சயம் ஆயிருக்கலாம், இல்லை கூடி வந்திருக்கலாம். இவங்க தான் என்னோட கணவன், இவங்க தான் என்னோட மனைவி அப்படிங்கிற ஒரு அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. பட் சில பேர் கல்யாணம் தவிர்த்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ சில பேர் திருமணம் ஆகி பிரிஞ்சிருப்பாங்க, இன்னும் சில பேர் திருமணம் வரைக்கும் போய் பிரிவு ஏற்பட்டிருக்கும், அந்த லவ்ல இருந்து இன்னும் நீங்கள் வெளியில் வரல அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ மூவ் ஆன் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் இருக்குது. உங்களோட பர்சன் இப்போ உங்களை பற்றி நினைக்கிறாங்களான்னு கேட்டால் எஸ், அவங்களுக்கு உங்களை பற்றின ஞாபகங்கள் நிறையா இருக்குது. ஓகேவா? ஞாபகங்கள் இருக்குது, அதே டைம் ஒரு கோபமும் இருக்குது. ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் அவங்கக்கிட்ட மறைச்சிருப்பீங்க, இல்லை அவங்களோட இஷ்டப்படி நீங்கள் செய்யாமல் இருந்திருப்பீங்க. அவங்க ஒரு ரூல் போட்டிருப்பாங்க, இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு, நீங்கள் அதை செஞ்சுருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிலர் ஆளுமை, நீங்களோ இல்லை உங்களோட பர்சனோ யார் மேலேயோ யாரோ ஆளுமை செலுத்த முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கலாம், இல்லைனா ஏதாவது கண்டிஷன்ஸ் போட்டிருக்கலாம். ஸோ அதிகமான ஒரு கட்டுக்கோப்பு விதிச்சிருக்கலாம் அவங்க மேலே. ஒரு என்ன சொல்கிறது, இப்படி தான் இருக்கணும், இதுதான் பேட்டர்ன், எனக்கு என்னோடய மனைவியாக இருந்தால் இப்படி தான் இருக்கணும், என்னோடய கணவனாக இருந்தால் இப்படி தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா என்னோடய காதலனாக இருந்தால் இதுதான் உன்னோட பேட்டர்ன், இனி இந்த தான் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு புக்கு போட்டு கொடுக்காத குறை தான். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க உங்களோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற சில விஷயங்கள் அவங்க காது கொடுத்தும் கேட்காம இருந்திருப்பாங்க பாஸ்டில். ஆனால் இதே பேட்டர்னை இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. சில விஷயங்கள் நீங்கள் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியறதுக்கு முன்னாடி கோவப்பட்டுடுறீங்க, காது கொடுத்து கேட்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த பிரிவுன்னு சொல்கிறேன்ல, இந்த பிரிவுக்கான முதல் விஷயம் கூட நீங்களாக கூட இருக்கலாம்.
நீங்கள் தான் அவங்ககிட்டேருந்து முதல்ல விலகி வந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிற மாதிரியும் உங்களோட கார்ட்ஸ் தெரிவிக்குது. ஓகேவா? ஸோ மறுபடியும் சேருவோமா அப்படின்னா மறுபடியும் சேர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி இருக்கணும்னா செய்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். சரியா? ஸோ இங்கே ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்குது. இப்போது அவங்க சேரணும்னு நினைக்கிற போது நீங்கள் பிரிஞ்சிடுறீங்க. உங்களுக்கு சில பிடிவாதங்கள் இருக்குது. நீங்கள் சேரணும்னு நினைக்கிற போது உங்களை விட்டு அவங்க ரொம்ப தள்ளி தூரமாக போகிற மாதிரியும் காட்சி வந்திருக்கு. 2மே ஈக்குவலாக இருக்குது பிடிவாதங்கள். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் தான் இதில் செய்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் சைடு இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் எதையுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுத்த வரைக்கும் போதும், நிறைய செஞ்சுட்டேன் உங்களுக்காக, ஸோ இனிமே செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்கள திருத்திக்கிட்டு என் கூட வந்தால் நான் அவங்க கூட சேருவேன், இல்லைன்னா எனக்கு அவங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி உங்களோட கார்ட்ஸ் தெரியுது. அவங்க ஓரளவு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற அளவுக்கு கேட்டிருக்கலாம், இல்லை கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். பட் நீங்கள் தான் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் மாறுமான்னு கேட்டால் உங்கள் கையில் தான் இருக்குது. எஸ், உங்கள் கையில் தான் இருக்குது. எப்போதுமே அவங்க கையில் இருக்குதுன்னு சில கார்ட்ஸ் நிறையா வந்திருக்கும். பட் இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் சில விஷயங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது சேராது உங்களோட விஷ் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பர்சனுக்கு நான் நிறையா சான்ஸ் கொடுத்து வேஸ்ட்டாக போயிடுச்சு, என்னோட அன்பெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஸோ என்னோட உழைப்பு, நீங்கள் நிறைய இவங்களுக்காக கஷ்டப்பட்டிருப்பீங்க, இவங்களுக்கு ஒரு பேக் போனாக நின்றுருப்பீங்க, நிறைய நேரங்கள் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. இவங்க இந்த அளவுக்கு இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து இவங்க ஓரளவு நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் பேக் போனாக இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. இவங்களை நிறைய இடத்துல காப்பாற்றி விட்டுருப்பீங்க. இவங்களோட பொறுப்பை இவங்க தட்டி கழிக்கும் போதெல்லாம் இவங்கன்னு சொல்கிறது உங்களோட பர்சனை பற்றி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இவங்களோட பொறுப்பை நீங்கள் எடுத்து செஞ்சுருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பாஸ்டில் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ப்ரெசென்ட்டில் அந்த பாஸ்டில் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூட்டையாக கட்டி, இதை பாரு நான் உனக்கு இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன், நீ எனக்காக ஏதாவது பண்ணியிருக்கியா அப்படின்னு உங்களோட பர்சனை நீங்கள் பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. நீ ஏதாவது பண்ணு, நான் பண்ணது போதும், நான் இனிமேல் என் சைட்லேருந்து எதுவும் பண்ண மாட்டேன், இனிமேல் நீ தான் திருத்தி வரணும். இவங்க சில நேரங்கள் ஏதாவது தவறுகள் கூட செஞ்சுருக்கக்கூடும், ஏதாவது ஒரு விஷயங்களை மறைச்சிருப்பாங்க, ஏதாவது ஒன்று ரிப்பீட்டாக பண்ணியிருப்பாங்க. நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய விட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ இவங்க கூட ஃபர்ஸ்ட்ல இருந்தே சில காம்ப்ரமைஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும், ஒரு மதர் எனர்ஜி மாதிரி. அது நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அவங்கள அதிகமாக காதலிக்கிறது. எஸ், இந்த நம்ம 6 செலக்ட் பண்ணவங்க எப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் தான் அவங்கள மேலே அதிகமான லவ் வச்சுருப்பீங்க. அந்த சைட்லேருந்து ஏதாவது வருமானு கேட்டால் இல்லை, அது 1 வே மாதிரி நீங்கள் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எஸ், உங்களோட டைமாக இருக்கட்டும், உங்களோட காதலாக இருக்கட்டும், உங்களோட எனர்ஜியாக இருக்கட்டும், எந்த ஒன்றுமே 1 வேல தான் போயிட்டுருக்கும். அந்த சைட்லேருந்து வர்றது ரொம்ப 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 கம்மியான பர்சன்டேஜில் தான் வந்துட்டுருக்கும். ஸோ அதனால தான் ஒரு மாதிரி விரக்தி, கோபம், என்ன கேரக்டர் இது, நான் எவ்வளோ என்னோட அன்பை கொடுக்குறேன், எவ்வளோ தெரிவிக்கிறேன், அவங்களுக்காக நான் நிறையா விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்கேன், நிறைய இடத்துல அவங்களுக்காக நான் நின்றுருக்கேன், ஆனால் இந்த பர்சன் எனக்காக எங்கேயுமே நின்னதில்லை அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கு இல்லையா, அது இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் மனசுக்குள்ளே நிறையவே இருக்கு. ஸோ அதனால் அந்த பிடிவாதம், நீ வந்தாவா வராட்டி போ, நான் இதுதான் அப்படிங்கிற ஒரு கெத்து, எஸ், அந்த மாதிரி ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. இது ஒரு பொதுவான வாசிப்பு. ஸோ இதில் பொருந்துறதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆனால் உங்களோட பர்சன் கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்குறது 1-2 விஷயங்கள் தான். அன்பு, உன்னோட அன்பு எனக்கு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அதே மாதிரி மரியாதை அவங்க உங்களுக்கு சரியாக தரலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இந்த அன்பு மரியாதைக்காக தான் நீங்கள் காத்துட்ருக்கீங்க. ஆனால் உங்களோட பர்சன் எப்படி உங்களை புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நீ நீ ஒரு ஆட்டிடியூட் காட்டுற, நீ திமிர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி உங்களோட பர்சன் மைண்டில் இப்போ இருக்கு. ஓகேவா? ஸோ இது சேரணுன்னா 2 பேரும் உட்காந்து பேசினா தான் முடியும். இல்லை ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இதை ஆற போட்டுட்டு நீங்கள் உங்களோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிரபஞ்சம் அது உங்களை பார்க்கதான்னு கேட்டால் எஸ், அது உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அதோட சிக்னல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். 1111 பார்க்கலாம், 1010 பார்க்கலாம். ஸோ நிறைய ஏஞ்சல்ஸ் நம்பர் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2222 கூட பார்க்க சான்சஸ் இருக்குது.
நீங்கள் ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஆண் கடவுள் ஆர்ச்சேஞ்சல் மைக்கேல் இல்லை முருகப்பெருமான் இந்த மாதிரி ஆண் கடவுளை வந்து நீங்கள் வழிபடக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஸோ கந்த சஷ்டி கவசம் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஆண் துணை, ஆண் தேவதைகளோட பிளெஸிங்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எப்படியாவது இந்த பிரபஞ்சம் எங்களை சேர்த்து வச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நிறையாவே இருக்கு. வாழ்த்துக்கள். ஆனால் பிடிவாதங்கிறதும் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி கார்ட்ஸில் வருது. ஸோ நீங்கள் பாருங்கள், இவ்வளோ நாள் நான் விட்டு கொடுத்துட்டேன், இனிமே விட்டு கொடுக்க மாட்டேன்றது ரைட்டு தான். ஓகே, அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் சில நேரங்களில் இந்த பிடிவாதமே உங்களையும் அவங்களையும் பிரிக்கவும் காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட எனர்ஜி வைஸ் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன், இந்த கார்டில் வந்த எனர்ஜி வைஸ் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது நான் சொன்ன மாதிரி ஒரு பொதுவான வாசிப்பு, எது பொருந்ததோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. பிரிவுங்கிறது இருக்குது. ஓகே, இப்போ உங்களோட பர்சன் மனசில் நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்டால் எஸ் இருக்கீங்க, அதில் எந்த குறையுமே இல்லை. அதே நேரம் அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதுக்கான தண்டனையாக நினைக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை, அவங்க எல்லா தப்பும் பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னு உங்களே பார்த்து திருப்பி கேட்பாங்க. ஸோ அந்த தவறு பண்ணிட்டோம், ஒரு சாரி சொல்லுவோமான்னு கேட்டால் இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, உங்களோட பர்சன் வாயிலேருந்து சாரி அப்படிங்கிற ஒரு வேர்ட்ஸ் வரவே வராது. ஸோ எது பண்ணாலும் நான் கரெக்டாக தான் இருக்கேன், நீ தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் எப்போவுமே இவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ உங்களோட பர்சன் எப்படின்னா, நான் சொல்கிறது நீ கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அது உங்களுக்கு இவ்வளோ நாள் ஓகேன்னு சமாளிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ ஒரு சமாளிஃபிகேஷனே பண்ண முடியாது, முற்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. இனி என்னால் முடியாது, இதுதான் நான் அப்படின்னு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இது சேருமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எஸ், இதில் கார்ட்ஸில் வந்த விஷயங்கள் உங்களோட முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரியா? ஸோ நம்ம ஆர்ச்சேஞ்சல் மைக்கேலோட கார்ட்ஸில் பார்க்கலாம். டோன்ட் கிவ் அப். எஸ், உங்களோட காதலேருந்து பின் வாங்காதீங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்திருக்க விஷயங்கள். ஓகேவா? ஸோ உறவு சார்ந்த கணவன் மனைவி பிரிவாக இருக்கட்டும், காதலர்கள் பிரிவாக இருக்கட்டும், அவங்கள மன்னிக்கணும்னா, ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, மன்னிக்கணும்னா மன்னிங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் நீங்கள் யோசிக்காதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. மறுபடியும் ரீயூனியன் ஆக கூட சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் மைக்கேலோட கார்ட்ஸில் வந்தது. ஓகேவா? ஸோ சில பேர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் அவங்களுக்கு குழந்தை இருக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த குழந்தை வந்து உங்களோட லவ் சேர்த்து வைக்குமான்னு கேட்டால் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த காதல் சேருமான்னு கேட்டால் நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ரெண்டு பேருக்கும் புரிதல்களும் நிறைய வேணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எங்கேயாவது நீங்கள் ரெண்டு பேர் மட்டுமே எங்கேயாவது ட்ராவல் பண்ணுங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். லவ்வர்ஸாக இருந்தால் பேசி புரிய வைங்க. பேசும்போது சண்டை போட்டுக்காதீங்க, பழைய விஷயங்களை கிளறாதீங்க. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் என்னவோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். பேசி ப்ராப்ளத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ இதுதான் உங்களோட ரீடிங். பாருங்கள், இதில் எதுவும் உங்களுக்கு பொருந்திருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. ஓகே, ஹேவ் எ கிரேட் டே. பாய். வணக்கம். நம்ம பார்த்துட்ருக்குது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கான ரீடிங் பார்க்குறோம். நம்பர் 9 செலக்ட் பண்ணவங்களுக்கான நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். நம்பர் 9 செலக்ட் பண்ணவங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்கள் காதலும் நல்லா தான் இருந்தது. ஓகேவா? நல்லா தான் இருந்ததுங்கிறது உங்கள் ரெண்டு பேருக்குமான புரிதல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, உங்கள் ரெண்டு பேரை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுட்டா சந்தோஷமாக ஜாலியாக லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், லவ்வர்ஸாக இருக்கலாம். பட் பிரச்சனை எங்கே வந்ததுன்னா 3ஆம் நபர் தலையீடு. இந்த 3ஆம் நபர் தலையீடுங்கிறது இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, உங்கள் சைடு கிடையாது, அவங்க சைடு. அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க திருமணம், இப்போ அவங்களுக்கும் திருமணம் ஆயிருக்கு அப்படின்னாலும் இந்த மாமனார் மாமியார் அந்த மாதிரி ஏதோ ஒரு கேட்டகரி, ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இல்லைனா வேறு ஏதோ ஒரு விஷயம், பணம் சார்ந்த ஒரு தலையீடு இருக்கலாம். பணம் சார்ந்த சில நபர்களோட தலையீடாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. இன்னொரு தேர்ட் பர்சன் பார்ட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் சில நபர்களுக்கு மட்டும் 3ஆம் நபர் தலையீடு இருக்கலாம். அவங்க இப்போது நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற பேஸில் இந்த பிரிவில் அவங்களுக்கு வேறு யார் மேலேயாவது ஈர்ப்பு ஏற்பட்டு இருக்கலாம். ஸோ அதன் மூலியமாக ஒரு தலையீடு இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 3 கேட்டகரியில் இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த ஒரு பிரிவு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட பர்சன் வேறு யாரையாவது இந்த இடைப்பட்ட காலத்தில் விரும்பியிருப்பாங்க. ஸோ அது ஒரு தலையீடாக இருக்கலாம். இல்லைன்னா அவர்களோட பெற்றோர்கள் அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா? ஸோ உங்கள் காதல் ரொம்ப சிறப்பானதாக தான் இருந்தது. ஓகே, ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல புரிதல், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருந்த காதல் வந்து
மற்றவங்க வந்து பிரித்து விட்டுட்டாங்க, பிரித்து விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு தானடா இருந்தோம், இவங்கெல்லாம் யார் கூப்பிட்டாங்க, எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, எங்கள் காதில் அப்படி பந்தாடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் தான் உங்களோட எனர்ஜிலேருந்து வர விஷயங்கள். இது மறுபடியும் சேருமா, மறுபடியும் அவங்க என்னை புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். இந்த காதில் வந்து யார் தூக்கி நிறுத்தணும்னா அது நீங்கள் தான். ஓகேவா? ஸோ இவர்கள்கிட்ட கொஞ்சம் சில விஷயங்கள் மறைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? சில விஷயங்களை இவங்க மறைக்கிறாங்களான்னு கேட்டால் எஸ், மறைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. சில புரிதல்கள் இவர்களே இல்லை. அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்து இவங்க இப்போ பிரச்சனையில் இருக்காங்க. வேலை சார்ந்து இருக்கலாம், வேலை செய்யும் இடத்துல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கலாம். ஸோ இல்லை இவங்க தான் இவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற பேஸில் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம், பணம் வர்த்தனை ப்ராப்ளம் இருக்கலாம், ஏதாவது கடன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட லைஃப் அவங்களுக்கு இன்னும் சூஸ் பண்ண தெரியல. அவங்களோட வாழ்க்கையில் என்ன வேணும் என்ன வேண்டாம், யாரை எங்கே வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இவங்களுக்கு தெரியல அப்படிங்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்கும்போது நினைப்பீங்க, என்ன இவ்வளோ பெருசாக இருக்காங்க, இது கூடவா தெரியாது, நான் இவங்களை எவ்வளோ விரும்புகிறேன், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை காதலர்களாக இருக்கலாம். ஓகே? ஸோ நல்ல மெச்சூரிட்டி பர்சனாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. பட் அவங்களோட வாழ்க்கைன்னு வரும்போது இந்த நபர்கள் வந்து பெருசாக சுயநலமாக யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இவங்களுக்குன்னு தன்னை சார்ந்தவர்களை பற்றி தான் அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. இன்னும் சிலர் மட்டும் கொஞ்சம் சுயநலமாக இருக்கலாம். அந்த சுயநலத்துலேயும் ஒரு பொது நலன்ற மாதிரி தன்னை யாராவது விரும்புகிறாங்க, தன்னால் யாரும் கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கும் இவங்களுக்கு. ஆனால் இவங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க, அது மட்டும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நம்ம ஒருத்தரை விரும்புகிறோம், அந்த விரும்புகிறவரே கஷ்டப்படுத்திட்டு இன்னொருத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த நபர்கள் இருப்பாங்க. ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயே உங்களோட பிரிவு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்களும் திருமணம் ஆகலைன்னா அந்த திருமண கணவன் சொல்லுவாங்கள்ல, இவங்க தான் என் கணவன், இவங்க தான் என் மனைவி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. வேறு யாரையும் அந்த இடத்துல வச்சு பார்க்குறதுக்கு உங்களால் முடியாது. உங்களோட பர்சன் எப்படின்னு கேட்டால் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் அந்த மனநிலையோடு அவங்க இல்லை. ஸோ உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணி போயிட்டாங்களான்னு கேட்டால் மூவ் ஆன் பண்ணி போக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? சில பேருக்கு மட்டும் சேரணுன்ற ஆசைகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அது பொருளாதாரம் சார்ந்திருக்கலாம், இல்லை யாராவது அவங்க மண்டைக்குள்ளே ஏதாவது ஒன்று போட்டு மண்டை கழுவிட்டு இருக்கலாம். ஸோ நீ வந்து இவங்களை கல்யாணம் பண்ணால் இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தூபம் போட்டுட்ருக்கலாம். அப்படி இல்லை கணவன் மனைவியாக நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்கன்னா உங்களை பற்றி எப்போவுமே கம்ப்ளைண்ட்ஸ் வாசிச்சுட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் கார்ட்ஸ் வருது. ஸோ இந்த பிரிவுக்கான ரீசன் வந்து வேறு ஒருத்தவங்க தான், நீங்கள் இல்லை. ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசினா அந்த பிரச்சனை ஒரே நாளில் சால்வ் ஆக கூட சான்சஸ் இருக்குது. ஆனால் பேசணும், காது கொடுத்து கேட்கணும். இவர்களோட மனநிலை வந்து இப்போ நீங்கள் என்ன தான் சொன்னாலும் கேட்கக்கூடிய மனநிலையில் இல்லை. ஸோ மற்றவங்க சொல்கிறத காதில் வாங்கக்கூடிய மனநிலையில் தான் இருக்காங்க. சிறு சிறு பொய்கள் இவர்கள் சொல்லக்கூடுமான்னு கேட்டால் எஸ், சில நேரங்களில் சில பொய்கள் இவங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. பணம் சார்ந்தும் அவங்க பிரச்சனையில் இருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவங்களோட ட்ரீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்களா, உங்களோட ட்ரீம் எதுன்னு கேட்டால் இவங்க தான். எஸ், என்னோடய வாழ்க்கை எல்லாமே இவங்க தான் அப்படின்னு நீங்கள் கை கட்டி சொல்லிடுவீங்க. இவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லைங்க, வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் உங்களோட பர்சனோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய தேவைகளுக்கு பூர்த்தி பண்ணணும். அங்கே அவங்கள சார்ந்த சில பேர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றணுங்கிற ஒரு கடமை இவர்களுக்கு இருக்குது. இதனால தான் இந்த பிரிவே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸில் வந்து சிம்பிளான விஷயம். ஓகேவா? ஸோ இது எப்படி சேருமான்னு கேட்டால் இதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். அவங்க சைட்லேருந்து முயற்சிகள் ரொம்ப 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 கம்மி தான். ஸோ காதலிக்கிறாங்களான்னு கேட்டால் எஸ், காதலிக்கிறாங்க. அதே டைம் அந்த பிரிவும் அவங்க தான் விரும்பி எடுத்திருக்காங்க. இப்போ என்ன தான் மற்றவங்க சொன்னாலும் அவங்க ரொம்ப தெளிவான நபர் தான், மெச்சூரிட்டியான பர்சன் நான் சொன்னேன். ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பிரிவு வந்து உங்களை காயப்படுத்தும், உங்களை கஷ்டப்படுத்தும், இது ஒரு துரோகம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே தெரியும். நாலேஜபிள் பர்சன் தான். ஸோ எல்லாமே தெரிஞ்சு ஒருத்தவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கீங்க. உங்கள் மனசுக்கு தெரியும் இவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் அவங்கள காதலிக்கிறீங்க. அப்போ நீங்கள் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த விட்டு கொடுத்து போகிறதும் போகாததும் உங்களோட விருப்பம். ஆனால் இவங்களா திரும்பி வருவாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா? ஸோ இவங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதில் ஒரே பிளஸ்ட் என்னென்னா ஒரு ஃபீமேல் எனர்ஜி, ஒரு மேல் எனர்ஜி. ஓகே, ரெண்டுமே மிடில் ஏஜாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் உங்களோட லவ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்க சான்சஸ் இருக்குது.
ஃபீமேல் எனர்ஜி இது உங்கள் அக்காவாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒருத்தவங்க அவங்க வந்து உங்களோட லவ்க்கு வந்து சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்காங்க. அதே மாதிரி மேல் எனர்ஜியும் இதே தான். இது உங்களோட தம்பியாக இருக்க சான்சஸ் இருக்குது, இல்லை ஃப்ரெண்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த காதல் காப்பாற்றப்படணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட விட்டு கொடுக்கும் மனப்பான்மையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அதை பிடிச்சி நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. சில நேரங்களில் உங்களுக்கே கடுமையாக ஒரு போர் அடிக்கிற சுச்சுவேஷனுக்கு போயிடுறீங்க. எவ்வளோ நாள் தான் நான் காத்துட்ருக்குது, எவ்வளோ தான் புரிய வைக்க முயற்சி பண்ணுறது, இவங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒரே விஷயம்தான். அவங்க உங்களை எவ்வளோ விரும்புகிறாங்களோ அதை விட அதிகமாக அவங்களோட குடும்பத்தை விரும்புகிறாங்க. அதை விட அதிகமாக அவங்களோட பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை விட அதிகமாக அவங்களுக்கூட ப்ரியாரிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது, அவங்களுக்கு தேவைகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வரீங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவு உங்களுக்கு தெளிவு வந்துடும். இந்த நபருக்காக நம்ம காத்துட்ருக்கணுமா வேண்டாமா, இல்லை நம்ம வேலையை பார்க்கலாமா அப்படின்ற தெளிவு வந்துடும். இல்லைன்னா நான் காத்துட்ருக்கேன், நான் அந்தளவுக்கு அவங்கள விரும்பியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆனால் கன்ஃபார்மாக சேருமான்னு கேட்டால் கஷ்டம். எஸ், கஷ்டம். ஏன்னா இப்போ அந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் போய் அந்த நபரோட கார்மிக் சைக்கிள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் திருப்பி போட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பழைய லவ் இருக்கான்னு கேட்டால் இல்லை, அந்தளவுக்கு உங்கள் மேலே காதல் இல்லை, கடமைகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது அந்த பர்சனுக்கு. ஸோ நீங்கள் என்ன தான் சொன்னாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப 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 வாய்ப்புகள் கம்மி. ஸோ உங்கள் சைடு பொறுமை ஜாஸ்தியாக தேவைப்படுது. நான் அதுக்கு தான் சொன்னேன், அந்த பொறுமையே சில நேரங்களில் உங்களுக்கு வெறுப்பாகவும் சலிப்பாகவும் கோபமாகவும் மாறிடுது. ஸோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சேரணும் அப்படின்னா நிறையா நீங்கள் தான் உங்கள் சைட் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், நிறைய புரிய வைக்கணும், கொஞ்சம் டைமும் ஆகும். அவங்க சைட்லேருந்து எந்த விஷயமும் அவ்வளோ ஈஸியாக வந்துடாது அப்படிங்கிறது தான் உங்களோட கார்ட்ஸில் வந்த விஷயங்கள். ஓகேவா? ஸோ 3ஆம் நம்பர் தலையீடு இருக்குன்னா எஸ், டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக யாராவது ஒருத்தர் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பர்சனுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? எஸ், இது ட்ராப்பில் சிக்கியிருக்கமான்னு கேட்டால் மைக்கேல் கொடுக்குற விஷயங்கள் இது ட்ராப் கிடையாது. இது நீ வந்து சால்வ் பண்ணிடலாம். இது ஒரு மாதிரி டிப்பிக்கலான சம் தான். ஓகேவா? இந்த மேக்ஸ்க்கு வந்து சொல்யூஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் ரொம்ப புத்திசாலி. உங்களோட புத்திசாலித்தனமும் இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவீங்க, இந்த பர்சனுக்கு புரிய வச்சுடுவீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அஃபர்மேஷன் சொல்கிறதா தான் சொல்லலாம். சில நேரங்களில் உங்களோட குட் வைப்ஸ், எஸ், நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு இவங்களை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரும். அவங்களோட கார்மிக் சைக்கிள் பிரகாரம் கூட சில விஷயங்கள் நடக்கும். ஸோ நீங்கள் போடுற எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோட விஷயங்கள். ஓகே, இது சில நேரங்களில் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க கூட சான்சஸ் இருக்குது. நீங்கள் போடுற எஃபர்ட்னால இந்த பர்சன் மாறக்கூடும். எஸ், அவங்களோட மனசு ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டில் மாறக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களை நோக்கி அவங்க வரவும் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா நீங்கள் போடுற எஃபர்ட்னால உங்களோட பர்சன் உங்களை புரிஞ்சுப்பாங்களான்னு கேட்டால் ஆர்ச்சேஞ்சல் மைக்கேலோட கார்டில் எஸ், புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இல்லை, இது எதுவுமே வேணாம், நான் மூவ் ஆன் பண்ணிவிட்டு நான் போகிறேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். நீங்கள் அந்த மாதிரி போகவும் செய்யலாம். ஓகே, உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, இவங்களுக்கு புரிய வச்சு அந்த காதலை பெற்றுக்கொள்வது. ஆனால் அது ரொம்ப 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 கஷ்டம், ரொம்ப பொறுமை தேவை. ஓகே, இது 100% நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம புரிய வைக்கலாம். சில நேரங்களில் அவங்களோட கார்மிக் சைக்கிள் பிரகாரம் அவங்களால புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலை கூட இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அந்த அப் அண்ட் டவுன் சேர்த்துக்க தயாராக இருக்கணும். இல்லை, இவ்வளோ கஷ்டம்லாம் என்னால் பட முடியாது, நான் மூவ் ஆன் ஆகுறேன்னா எஸ், மூவ் ஆன் ஆகலாம். உங்களுக்கு இன்னொரு காதல் இருக்குமான்னு கேட்டால் எஸ், இன்னொரு காதல் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது உங்களுக்கானது. ஓகே, ஸோ இது நம்பர் 9 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். இதில் ஒரு பொதுவான வாசிப்பு, உங்களுக்கு எவ்வளோ பொருந்ததோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, பொருந்தாததை தவிர்த்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட் டே. பை.